சார் இருக்கேன். இப்ப நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரே பங்குல இருக்கிறவங்க ஒரே அங்கத்தில் இருக்கிறவங்க கூட எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிற அளவுக்கு நம்ம உறவுகள் வந்து தள்ளி போயிடுச்சு, தூரப்பட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி நிலைமை ஆயிட்டு இருக்கு. இப்படிதான் பங்குல இருக்கிற ஒரு அங்கத்துல பக்கத்துல உட்காந்துருக்காங்க. எங்கேயோ பார்த்துருக்கோமே ரெண்டு பேரும் கேட்டுட்டே இருக்காங்க. அப்புறம் மூணாவது ஆள் சொல்றாரு, ஏங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரே பிளாட்ல இருக்கீங்க, அவர் மேல 2வது மாடியில இருக்க, நீங்க முதல் மாடியில இருக்கீங்கன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு கேட்கும். இது இப்படின்னா குடும்பங்கள் வந்து மோசமா இருக்கு. குடும்பங்கள நிலைமை போன் ஆக்கிரமிப்பு ஆரம்பிச்சு. போன் வந்து செல்போன் என்னைக்கு வந்ததோ குடும்பங்களை ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சு. அப்பா ஒரு செல்போன் வச்சுக்கிட்டு ஆள்ல உட்காரு, அம்மா வந்து என்ன பண்றாங்க, கிச்சன்ல ஒரு செல்போன் வச்சுக்கிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. பையன் என்ன பண்றாருன்னா, அவர் மாடி மொத்த மாடியில போய் செல்போன் வச்சுக்கிட்டு அவர் கேம் சொல்றாரு. பொண்ணு என்ன பண்ணுது, பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு அவன் செல்போன் வச்சுக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கான். ஆமா, அது என்ன ஆகுதுன்னா சார், அப்பா பேசுறாரு அம்மா கிட்ட, அம்மா நான் ஆபீஸுக்கு போன டிஃபன் ரெடி ஆகிட்டா சீக்கிரம் பாரு அப்படின்னு செல்போன் சொல்றாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இருங்க சட்னி இப்பதான் ரெடியா இருக்கு, தோசை ஊத்திட்டு இருக்கேன், ஊத்துன உடனே நான் ஒரு செல்போனை கூப்பிடுறேன்றாங்க. பையன் கிட்ட அப்பா பேசுறாரு, என்னப்பா நல்லா பேசுற, நல்லா படிக்கிறியா, படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, அவன் சொல்றான், போயிட்டு இருக்குல்ல, படிப்பும் இல்ல, எங்களுக்கு தெரியும் இல்ல அப்படின்றான். அதாவது படிப்பேன்றானா படிக்கிறேன்றானா ரெண்டுமே தெரியாது, ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்கும். அதாவது பிரசன்ட் டென்ஸும் ஃபியூச்சர் டென்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரு டென்ஸ் வச்சுருவோம். ஈஸியா போடுறதுல பொண்ணு கேட்டா அவங்க அம்மா கிட்டமா ரூம்லயே இருக்க, எப்ப பார்த்தாலும் ரூம் தாக்கா போட்டுக்கிட்டு ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவனும் கேட்டா, நான் பிஸியா படிச்சுட்டு இருக்கேம்மா, எக்ஸாம் வருது இல்ல, என்ன எக்ஸாம் அடுத்ததா பார்த்தா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இப்படி இந்த உறவுகள் போயிட்டே இருந்தா நமக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிட்டு நின்று போல இருக்கு. ஆமா, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம உறவுகள் மேம்பட நம்ம வேற மொழி பேசினாலும் வேற இனத்தை சேர்ந்தாலும் நம்ம தாய் தகப்பன் வேற வேற ஆனாலும் நமது குடும்பங்கள் உறவுகள் வேற வேற ஆனாலும் நம்ம எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு உறவு, ஒரே உறவு இருக்குன்னா அது நம் தாய் அன்னை மரியா. கரெக்டா சொன்னீங்க. ஆமா, அன்னை மரியா தோன்றாத நாடில்லை, அவர்கள் தரிசனம் பண்ணாத நகரே இல்லை. அப்போ என்னன்னா அவங்க அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி